Welcome to VL Academy. இந்த வீடியோல hire purchase and installment purchase system chapterல other exercise problem number 10 நம்ம பார்க்க போறோம், which is in page number 18.47. And also, if you want to buy the textbook, இது என்ன author என்னங்கிறது எல்லாமே நான் descriptionல உங்களுக்கு டீடைலா கொடுத்திருக்கேன். And also இந்த textbook நீங்க purchase பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா descriptionல ஒரு link கொடுத்திருக்கேன். அந்த link யூஸ் பண்ணி நீங்க இந்த textbook purchase பண்ணிக்கலாம். Okay, so which is affordable price to no extra charges. Okay, இப்போ நம்ம ப்ராப்ளம் குள்ள போலாம். ஸோ இதுதான் வந்து 10th ப்ராப்ளம். இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோஃபார் பார்த்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து டவுன் பேமெண்ட்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பொருளை ஹையர் பர்ச்சேஸ்ல வாங்குறாங்க அப்படின்னா, வாங்குற அன்னைக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் தான் இன்ஸ்டால்மெண்ட்ல போகும். பட் இங்க வந்து என்னன்னா டவுன் பேமெண்ட்டே கிடையாது. அவங்க வந்து எடுத்தோனே இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து தான் வராங்க. இன்னைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அதுல இருந்து அந்த அடுத்த வருஷம் இதே டேட்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பே பண்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,230. And also they have charged 5% interest, which is included in this 4,230. ஸோ அப்போ இந்த 4,230 அப்படிங்கிறது என்னன்னா 100% ஆஃப் பார்ட் ஆஃப் மிஷினரி காஸ்ட் பிளஸ் 5% இன்ட்ரெஸ்ட். அப்போ 105% அமௌண்ட் தான் இது. ஸோ இதுல இருந்து 5% நம்ம தனியா எடுத்தோம்னா தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இல்ல 100% தனியா எடுத்தோம்னா தட் இஸ் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி மெஷின். ஓகே, ஸோ இது வரையும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஷோ மெஷினரி அக்கௌண்ட் அண்ட் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் இன் தி புக் ஆஃப் பர்ச்சேசர். ஸோ யார் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்க புக்ல மெஷினரி அக்கௌண்ட்டும் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேற எதுவும் ரொம்ப கேட்கல. அண்ட் ஆல்சோ பர்ச்சேசர், அதாவது மெஷினை வாங்கினவர் என்ன பண்ணியிருக்காரு, 10% depreciation on straight line method அவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. பட் அண்ட் அட் தி சேம் டைம் purchaser when he commit a default in paying third installment. ஸோ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணுங்கிற சமயம் அவரால் பே பண்ண முடியல. அதனால யார் இந்த மெஷினை வித்தாங்களோ அவங்களே அந்த மெஷினை எடுத்துட்டாங்க. அந்த டேட் அன்னைக்கு அது என்ன வேல்யூவோ அந்த வேல்யூக்கு அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நவ் வில் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி டிவி. ஓகே, எப்பவுமே இன்ட்ரெஸ்ட்டும் காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை தனியா எடுக்கணும்னா நம்ம 4வது வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன் அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, முதல் வருஷத்தை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்ந்திருக்கும். பட் அது எவ்வளவு நமக்கு தெரியாது. ஓகே, அதே இது கடைசி வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் இப்போ ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற அன்னைக்கு அவங்களுடைய கடன் எவ்வளவா இருக்கும், இந்த 4,230 rupees மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து 105%. அந்த 105%ல இருந்து 5% மட்டும் தனியா எடுத்தோம்னா we can find the interest. Okay, that is 201 rupees. இப்போ அடுத்த வருஷம், அதாவது 3வது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4,230 இருக்கும். சாரி, இந்த 4,230ல 5% இன்ட்ரெஸ்ட், அதை தவிர்த்து பேலன்ஸ் அமௌண்ட் 4,029 இந்த அமௌண்ட்டும் இந்த 3வது வருஷத்துடைய இன்ஸ்டால்மெண்ட், இது ரெண்டும் சேர்த்தோம்னா நம்மளுடைய கடன் இருக்கும். தட் இஸ் 8,259. இது ஏன் இங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே, பிகாஸ் he failed to pay the third installment. ஸோ இந்த அமௌண்ட் தான் நமக்கான கடன் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அன்னைக்கு. ஸோ அது வந்து 105%. அதுல 5% நம்ம தனியா எடுத்தோம்னா வில் கெட் த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 393. ஓகே, அண்ட் இந்த 4,230ல 393 லெஸ் பண்ணணும். பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் கேஷ் பிரைஸ் ஆஃப் தி மிஷினரி. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ இந்த வேல்யூ நீங்க இந்த வேல்யூவும் போட்டுக்கலாம், இல்ல 4,029 பிளஸ் 3,837, சாரி இந்த வேல்யூ நீங்க எடுக்க முடியாது. இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ பிளஸ் இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்டோட வேல்யூ, இது மூணும் டோட்டல் பண்ணீங்கன்னா அதுதான் அந்த வருஷத்தினுடைய டோட்டல் கடன் அவங்களோடது. ஸோ அதுல 5 டிவைடட் பை 105 போட்டோம்னா வில் கெட் 576. அதை இந்த அமௌண்ட்ல நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4,029, 3,837, 3,654 அந்த வருஷத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட் நாளையும் ஆட் பண்ணி அதுல 5 டிவைடட் பை 105. ஓகே,
ஸோ அது 750. ஸோ அதை இதுலேருந்து லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் 3480. ஸோ இதை டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் த டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி மெஷினரி, தட் இஸ் 15,000 அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 1920. இப்போ இந்த 15,000 வர்த் மெஷினரிக்கு இவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? 16,920 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்பெண்ட் பண்ணணும், பட் he failed to pay in this இன்ஸ்டால்மெண்ட். அது வந்து இப்போ மெஷினரி அக்கௌண்ட்லயும் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்லயும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஹியர் ஆக்சுவலி நான் டெப்ரிசியேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படிங்கிறதுனால நான் தனி டேபிள் எல்லாம் போடல, அந்தந்த வருஷத்துல நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த புக் ஆஃப் பர்ச்சேசர் மெஷினரி அக்கௌண்ட், இதுல வந்து ஒரு பர்ச்சேசர் புக்ல, அதாவது நான் தான் மெஷின் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோட புக்ல என்ன வரும்? மெஷின் உள்ள வருது, அதனால அதை டெபிட் பண்றோம். அண்ட் யாருக்கு வெளியில போகுது? ஹையர் வெண்டார், நமக்கு யார் விற்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து வெளியில வருது, அவங்களுக்கு அது வெளியில வருது, அதனால அவங்கள நம்ம கிரெடிட் பண்றோம். ஓகே, ஸோ இங்க மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அப்படிங்கிறப்ப மெஷினரி அக்கௌண்ட்ல ஹையர் வெண்டாரை நம்ம காமிக்கணும். அப்ப ஹையர் வெண்டாரை காட்டுறப்போ அங்க வந்து அது கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க நம்ம டெபிட் சைட் காமிக்கணும் டு ஹையர் வெண்டார். ஓகே, நீங்க அப்படியும் எடுக்கலாம், இல்ல இங்க வந்து டெபிட் சைடு எல்லாமே எக்ஸ்பென்சஸ், நம்ம வந்து 15,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 15,000 ரூபாய் யாருக்கு போகணும்? ஹையர் வெண்டாருக்கு போகணும், அதனால பேமெண்ட் சைட்ல நம்ம அதை காமிச்சிருக்கோம். டெப்ரிசியேஷன் எப்பவுமே த தேர்ட் ரூல் ஆஃப் அக்கௌண்டன்சி, அதனால அது கிரெடிட் சைட் வரும். ஸோ அது வந்து 15,000ல 10% 1,500. ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்றப்ப வில் கெட் 13,500. அதை அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு வரும். ஓகே, அண்ட் அகெயின் ஃபார் த செகண்ட் இயர் ஆல்சோ த டெப்ரிசியேஷன் வேல்யூஸ் 1,500 தான், ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படிங்கிறதுனால. ஸோ த பேலன்ஸ் இஸ் 12,000 rupees. Okay, so இப்போ grand total on both the side is 12,000 rupees. Okay, sorry, I have skipped the, so 12,000 rupees. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வருஷம் நம்ம எதுவுமே பே பண்ணல, போன வருஷத்தோட பேலன்ஸை மட்டும் இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், ஏன்னா மூணாவது வருஷம் தான் நம்ம பே பண்றத பண்ண முடியாம போயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன் வந்து 1,500, ஏன்னா அந்த மூணாவது வருஷம் ஃபுல்லா அந்த மெஷினை யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த வேல்யூவும் நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் 1,500. அடுத்தது ஹையர் வெண்டார் இந்த இதை எடுத்துட்டாரு, அந்த அன்னைக்கு என்ன வேல்யூவோ, என்ன கடன் வச்சிருக்காரோ அந்த கடன் வேல்யூக்கு அது அப்படியே எடுத்துட்டாரு. ஸோ நம்ம இந்த டேபிள்ல இங்க பார்த்தோம் இல்லையா, முதல் வருஷம், ரெண்டாவது வருஷம், மூணாவது வருஷம் கடைசி நாள் அன்னைக்கு அவருடைய மொத்த கடன் எவ்வளவுன்னா 8,259 rupees. ஸோ அந்த வேல்யூக்கு அப்படியே எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் a balance on credit side, that is 2,241. that is a loss. ஏன் லாஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கா, என்ன சிலருக்கு வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட் வந்தா என்ன, கிரெடிட் சைட் வந்தா என்னங்கிறது சிலருக்கு தெரியாது, அதனால இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே லெஜரை பொறுத்த வரையும் டெபிட் சைட் எல்லா பேமெண்ட்டும் வரும், எல்லா செலவுகளும் வரும். கிரெடிட் சைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்கமும் வரும். ஓகே, எல்லா ரிசீவ்டு இதெல்லாம் வரும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாத்தி காட்டுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு கிரெடிட் சைட் எல்லாமே வருமானம், வரவு. ஓகே, இப்படி உள்ள வரக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டெபிட் சைட் செலவு அதிகமா இருக்கு. ஓகே, அப்போ கிரெடிட் சைட்ல நமக்கு வரவேண்டிய அமௌண்ட் கம்மியா இருந்து செலவுகள் அதிகமா இருந்தானே என்ன, நமக்கு நஷ்டம் தானே. அதுவே டெபிட் சைட் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்தது அப்படின்னா இங்க வருமானம் நமக்கு அதிகம், செலவு கம்மி டெபிட் சைடு. ஓகே, அதனால அந்த பேலன்சிங் அமௌண்ட்ங்கிறது நமக்கான ப்ராஃபிட். ஓகே, ஸோ இங்க நமக்கு கிரெடிட் சைட் பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கிறதுனால இது நமக்கு லாஸ். ஓகே, அடுத்தது வந்து நாம ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் போட போறோம். ஸோ ஹையர் வெண்டாருக்கும் நமக்குமான விஷயங்கள் என்னென்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட், மெஷினரி அக்கௌண்ட்ல டூ ஹையர் வெண்டார்னு போட்டிருப்போம், அதே இது இங்க ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்ல பை மெஷினரி அக்கௌண்ட்னு போட்டிருப்போம். ஓகே, தட் இஸ் 15,000 rupees. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம், பட் ஹையர் வெண்டார் புக்ல அவரு ரிசீவ்டு, அதனால அவரோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம், அதனால அது கிரெடிட் சைடு. இது
அவரை பொறுத்த வரையும் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. பட் இது வந்து நம்மளோட புக்கு பர்ச்சேசர். சாரி, ஒன் செகண்ட். ஸோ இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த சைடு காமிச்சிருக்கோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணியிருப்போமா 4230. அதை வந்து டெபிட் சைட் பேமெண்ட் எல்லாமே நமக்கு டெபிட் சைட்ல தானே வரும். ஸோ அதனால அதை இங்க காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் 11,520. டெப்ரிசியேஷன்ங்கிறது வந்து பர்ச்சேசர் இது பண்ணது, அது மெஷினரியில. இங்க ஹையர் வெண்டாரை பொறுத்தவரையும் அந்த டெப்ரிசியேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, அதனால அது இங்க வராது. ஸோ ஹையர் வெண்டார் இல்ல, ஃபர்ஸ்ட் இயரோட பேலன்ஸ் 11,520. ஸோ கிராண்ட் டோட்டல் ஆன் போத் சைட் இஸ் 15,750. இந்த பேலன்ஸை கிரெடிட் சைடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்த வருஷத்துக்கு. அண்ட் ஆல்சோ அந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 576. அப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் 2 வருஷத்துக்கான கிராண்ட் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ஆன் debit side. So that is 7,866. Okay. So I forgot to mention the grand total here, that is 12,096. Okay. And இப்போ அடுத்த வருஷத்துக்கு போறோம். 3வது வருஷத்துல வந்து இஎம்ஐ பே பண்ணல, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல. ஓகே, இந்த மெஷினரி வந்து நம்மளை விட்டு வெளியில போகுது. ஓகே, யாருக்கு போகுதுன்னா ஹையர் வெண்டாருக்கு போகுது. அதனால இங்க 2 மெஷினரி போட்டிருப்போம். அண்ட் ஆல்சோ அந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்டும் இதுல இருந்து நம்ம லெஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஹி ஹாஸ் டு பே. அது வந்து மெஷினரி எடுக்கிறாங்க இல்லையா, நான் வந்து இந்த மெஷினரி திரும்ப எடுத்துக்கிறேன். அண்ட் அதோட வேல்யூ வந்து 8,259 அப்படின்னு. இந்த 8,259ல இந்த 393 நம்ம கழிச்சு தான் காமிக்கணும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அந்த மெஷினரி வேல்யூல இருந்து எடுத்துட்டோம். ஓகே, அப்படி காமிக்கணுங்கிறதுக்காக இதை இந்த சைடும் காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்படி காமிக்கிறப்ப வில் கெட் த கிராண்ட் டோட்டல் as 8,259. நமக்கு வந்து பேலன்சிங் ஃபிகரே வராது, இட் வில் கெட் பேலன்ஸ்ட். ஓகே, ஸோ கிராண்ட் டோட்டல் ஆன் போத் சைட் இஸ் 8,259. ஸோ வித் திஸ் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. Thank you once again.